பிரைஸ்தலான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பிரைஸ்தலான். ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகையால் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அன்பில் என்ன கிடையாதான்? பயம் இல்லை. பிரைஸ்லாம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கடந்த நாட்கள் முதல் நம்ம ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்படி என்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையும் சிறுசு. உங்கள் வியாதி சிறுசு, உங்கள் கடன் சிறுசு, உங்களோட பிரச்சனை சிறுசு. நீங்கள் எதெல்லாம் பெருசாக நினைக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, அது அல்ல, கர்த்தர் தான் பெரியவர். வலதுக்கு எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். வேத வசனம் சொல்கிறது எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனா? மிகவும் அதிகமாய் கொடுக்கிறவர் வெளியே இல்லையா, நமக்குள்ளே இருக்கிறார். என் கூட செஞ்சு சொல்லுங்க, எனக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் சபைக்கு, எனக்கு தேவையானதை மிகவும் அதிகமாய் கொடுக்கிறவர் வெளியே இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். கரங்களை தட்டி பிரைஸ்லாம். மிகவும் அதிகமாய் கொடுக்கிற ஒரு அப்பாவை குறித்து இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார்? உங்களுடைய அடையாளம் என்ன என்று நீங்கள் தெரியலன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த குழப்பம் வந்துடும். பிரேஸ்லாம். ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு நபர் பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறார். சரியாக 7 மணிக்கு பேங்க் வேலை முடியுது. காரை எடுக்கிறார். காரை எடுத்த உடனே அவருடைய பிரெயின் தான் யார், நம்ம வீடு எங்கே இருக்குது, மனைவி யார், பிள்ளை யாருன்னு தெரியல. பிரெயின் என்ன ஆயிடுச்சு? ஆஃப் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரை ஓட்டிட்டு எங்கே போவார்? வீடு ஞாபகத்துக்கு வரல, மனைவி ஞாபகத்துக்கு வரல, பிள்ளைங்கள் ஞாபகத்துக்கு வரல, தான் யாருன்னு ஞாபகத்துக்கு வரல. அப்படின்னா அவர் என்ன செய்வார்? அவர்கிட்ட தான் கேளுங்க ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா? ஒரு சீரியஸான கதையை எடுத்துகிட்டு இருக்கிறேன். பாருங்க, நீங்க யாருன்னு தெரியலன்னா மனைவி பிள்ளை விட்டுருங்கயா. நீங்க யாருன்னு தெரியல, சரி இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்க, கதையெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. பாருங்க, பேங்குக்கு வாராரு, அவர் தான் மேனேஜர், ஆனால் அவர் யாருன்னு அவருக்கு தெரியல. அந்த பேங்க்குள்ள வந்த உடனே என்ன செய்வார்? அவருக்குன்னு ஒரு சீட் இருக்குது அந்த பேங்க்கில், மேனேஜருக்குன்னு ஒரு, அங்கே போய் உட்காரல, இப்படியே முடிச்சுட்டு இருக்கார். எல்லாம் என்ன நினைப்பாங்க? சார் வாங்க சார் வாங்க சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு தெரியல தான் யார், நமக்கு அந்தஸ்து என்ன, நான் தான் இந்த பேங்க்கில் மேனேஜர்னு அவருக்கு மறந்து போயிடுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை சார் நீங்கள் தான் மேனேஜரு. இல்லை, எனக்கு தெரியாது. இது போல தான் நம்முடைய அடையாளம் என்னைக்கு மறக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் சிக்கல் வருது. பிரேஸ்லாம். நீங்கள் யார் என்று மறக்க வைக்கிறது தான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், பொய். இன்னொன்று ஒரு பொய்யை, அதாவது இல்லாததை அவன் அந்த மேனேஜர் சொல்கிறாரு, நானும் மேனேஜர் கிடையாது, நான் இந்த பேங்கில் பியூனு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். அப்போ அவருடைய அடையாளம் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அவருடைய அடையாளம் இதே போல் தான் பிசாசு. நீ ஒரு ஏழை, நீ ஒரு பாவி,
நீ ஒரு பலவீனமானவன், உன்னாலெல்லாம் இதெல்லாம் சாதிக்க முடியாது. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நீங்கள் வெற்றி பெற முடியாது. எப்படி சரீரப்பிரகாரமாய் ஒரு நிமிஷம் நமக்கு ஞாபக சக்தி இல்லைன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதாவது தேவையா, அது வருத்தமானதெல்லாம் மறந்து போனால் பரவாயில்ல, நமக்கு முக்கியமான இதெல்லாம் மறந்து போனால் ரொம்ப கஷ்டம். பாருங்க, பிரைஸ்லாம். எப்போ ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்விலையும் சத்துருவானவன் உங்களுக்கு பொய் சொல்லி விடுவான். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் யார், உங்களுக்குள்ள யார் இருக்கிறார், நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் எப்படி வேலை செய்கிறார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் நீங்கள் எவ்வளோ பெரிய அத்தாரிட்டியில் வாழ முடியும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ முடியும், எவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் எடுக்க முடியும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாதபடிக்கு சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுது. அதனால் சத்தியத்துக்குள்ளே போகாதபடிக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலே சத்தியம் அறியாதபடினால் அநேக சம்பிரதாயங்கள், அதாவது உலக பிரகாரமான சாஸ்திரங்களுக்கு அடிமைப்பட்டு பயப்படுறாங்க. பிரைஸ்லா. பாருங்கள், இன்றைக்கி ஒரு நார்மல் நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது ஒரு நார்மல், அது ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பல ரூல்ஸ் நினச்சிவாங்க உலகத்துக்காரன். அல்லேலூயா. எதுவும் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அது ஒரு ப்ராசஸ். தேங்க்ஸ் சொல்லலாம் ஆண்டவருக்கு, அவ்வளோதான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது போல் பல காரியங்களில் நீங்கள் யார் என்று தெரியாவிட்டால், உங்களுக்குள்ளே இருக்க தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியாவிட்டால் நீங்கள் குழம்பி போய் விடுவீர்கள். அல்லேலூயா. அதனால் போன வாரம் வாசித்தோம், நமக்குள்ளே இருக்க தேவன் எப்படிப்பட்டவனா, நான் அவருக்குள்ளே வாசம் பண்ணி அவருக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னொன்று சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உண்மையான அப்பாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு அன்பான மகனாக அன்பான மகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன்கிட்ட நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை அன்பான மகளாக அன்பான மகனாக பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையான தகப்பன். அவர் எப்படிப்பட்ட தகப்பன்? உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட சில சூழ்நிலைகளை என்ன செய்யலாம், மாறலாம். அதெல்லாம் வேத வசனம் சொல்லுது, உன் தாயின் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்கள் இதை செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போகலாம், ஆனால் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உண்மையான தகப்பன். அவர் இந்த வசனத்தில் வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் அவன் கூட இருப்பேன். அவர் சொன்னவர் யாரு? உண்மையான அப்பா. நீங்கள் யார் அவருக்கு? அன்பான மகன். சொல்லுங்கள், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நான் அன்பான மகன். அவர் உண்மையான தகப்பன். இதுதான் உங்கள் அடையாளம். பிரைஸ்லா. நீங்கள் அவருக்கு அன்பானவர்கள், நீங்கள் அவருக்கு பிரியமானவர்கள். இதுதான் சத்தியம். இது எங்கே போய் பார்க்கலாம்? ஏற்கனவே சொன்னேன், வேத வசனம் தான் நமக்கு கண்ணாடி. வேறு எதுவுமே நமக்கு சூழ்நிலை நமக்கு கண்ணாடி கிடையாது. பாக்கெட்டில் பணம் குறைவாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அது நம்முடைய அடையாளம் அல்ல. நம்முடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? வேத வசனம் தான். பாருங்கள், உப்பு விற்றுட்டு போவாங்க பாருங்கள், இல்லை கீரை விற்றுட்டு போவாங்க. ஒரு பாட்டி யாராவது கீரை விற்றுட்டு போனாங்கன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லி கூப்பிடுவோம்? கீரை பாட்டி, கீரை. பாட்டி கூட சொல்ல, கீரை அது கீரை அல்ல. புரிஞ்சுட்டீங்களா? அதுபோல் சத்துரு பல பேர்களை உங்களுக்கு மனசில் கொடுப்பான். நீ பலவீனமானவன், நீ சோர்ந்து போன ஆள், நீ கோவக்காரன், உனக்கும் வசனத்துக்கெல்லாம் சம்மந்தமே அல்ல. அல்லேலூயா. இல்லைங்க, சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களோட. அப்போது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவருக்கு எனக்கு என்ன உறவு, இந்த அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அதெல்லாம் வேத வசனம் சொல்லுது, உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே செய்ய பலன் உண்டு. பாருங்கள், இந்த நாள் இப்போ இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆவது வசனம் வரை யாரோ ஒருத்தங்க மைக்கில் வாசிங்க. பாருங்கள், யோவான் சுவிசேஷம் புதிய ஏற்பாடு அதிகாரம் 1 முதல் 5. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்.
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கவனிங்கள், வார்த்தை தான் உங்கள் அடையாளம். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய அடையாளம். வேறு எதுவுமே உங்களுக்கு இப்போ வயிற்று வலி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், சோர்வில் இருக்கலாம், அது உங்களுடைய அடையாளம் அல்ல. வார்த்தை தான் அடையாளம். இப்போ பாருங்க, இப்போ 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாருமே கவனிங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியில் என்னதான் இருந்துச்சா? இந்த காண்கின்ற காணாத இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு, வார்த்தை. ஆதியிலே, இந்த பிகினிங், வார்த்தை தான் இருந்துச்சு. பாருங்க, அடுத்து வாசிக்கிறேன். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ இந்த 1வது வசனத்தில் எத்தனை தடவை வார்த்தை வந்திருக்குது? இஸ் கரெக்ட். எத்தனை தடவை வந்திருக்குது? 3 தடவை வந்திருக்கு. வார்த்தை, வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய். அப்போ இன்னைக்கு நம்முடைய அடையாளம் எது தெரியுங்களா? வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தையாகி இயேசு தான் நம்ம அடையாளம். நம்ம பாக்கெட்டில் இன்றைக்கி நம்ம ஏழையாக இருக்கலாம், இல்லை மறுநாளுக்கு பணக்காரனாக மாறலாம். இது பணம் தான் நம்முடைய அடையாளம் அல்ல. வார்த்தை நம்ம அடையாளம். பணம் நம்ம தேடி வரும். ஹல்லேலூயா. வார்த்தை நம்ம நீங்கள் தோற்று போன ஆளாக இருக்கலாம், ஆனால் வார்த்தைக்கு அடையாளத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? வார்த்தையே தேவன். அல்லேலூயா. வார்த்தையே கிறிஸ்து. அப்போ உங்கள் கையில் நீங்கள் வார்த்தையாகிய தேவனை நீங்கள் தினமும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம், பேசலாம், அவர் மனசுக்குள்ள வைக்கலாம். அடுத்தது பாருங்க, அவர் ஆதியிலே தேவனோடு என்ன? வார்த்தை, வார்த்தை, வார்த்தைன்னு சொல்லிட்டு 2வது வசனத்தை பாருங்க. அவர், he is a person. அங்கே ஒரு நபர், வார்த்தை இருக்குது, ஆனால் 2வது வசனம் சொல்லுது அவர். பாருங்க, அவர். இப்போ பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஆவியானவர் எழுதுகிறாரு, அவர். அவர் ஆதியிலே தேவனோடு. அவர் யார்? அல்லேலூயா. அவர் யார்? அப்போ வார்த்தை மாமிசமாக மாறும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் அதிகமாய் வந்து பலிக்கும். அவர், he is a person. அது ஒரு எந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்புகிறோமோ அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒன்று அது பொருளாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். ஆனால் நீ எந்த வார்த்தையை நீ நம்புகிறாயோ அந்த வார்த்தை உன் வாழ்வில் வந்து பலிக்கும். அது மாமிசமாய் வரும், அது பணமாய் வரும், அது தங்கமாய் வரும், அது சுகமாய் வரும். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா. 14 பாருங்க, அந்த அதே அதிகாரத்தில் அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கன்னி மரியாளுடைய வயிற்றுக்குள்ளாக வார்த்தையாய் போனது, வெளியே மாமிசமாய் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை கிருபையால் நிறைந்த வார்த்தை, வல்லமையால் நிறைந்த வார்த்தை, கிருபையாலும் சத்தியத்தால் நிறைந்தவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாய் மாறுகிறது. இந்த உலகத்திலே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் இந்த பூமியிலே அந்த வார்த்தை மாமிசமாய் வந்து 33 ஆண்டுகள் சரீரத்தில் அப்படியே நடக்கிறார். யார் அவர்? வார்த்தை.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த வாக்கு தத்தங்கள்லாம் விசுவாசிக்கிறோமோ ஒரு நாள் அந்த வாக்கு தத்தத்தோடு நாம் நடக்க போகிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். நீ இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பழுகி பெருகுவாய். அது வார்த்தை. ஒரு நாள் அந்த வார்த்தை மாமிசமாக மாறும். ஹல்லேலூயா. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காய். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்க என்றால் ஒரு நாள் வரும், அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில மாமிசமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. நீ போகியிலும் வருகையிலும் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய் என்ற வாக்குத்தத்தத்தை இப்பொழுது ஒருவரை சோர்ந்து போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். இல்லை, அந்த வார்த்தை எனக்கு ஒரு நாள் மாமிசமாய் வெளியே வரும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்னை மகிழ பண்ணுவா. இப்போ நம்ம துக்கத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைங்க, உங்களை மகிழ பண்ணுவார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையாலும் சத்தியத்தால் நிறைந்தவரா எங்க வாசம் பண்ணுகிறார் சொல்லுங்க? நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே. ஹல்லேலூயா. நான் நேற்று போன வாரம் சொன்னேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திருத்துவம் இல்லை, திரியேக தேவன். நம்ம ஒரே தேவன் தான். ஹல்லேலூயா. தனித்தனி ஆழத்துவமுடைய தேவன். அல்லேலூயா. பிதா இருக்கும் இடத்தில் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். இங்கே வேதவசனம் சொல்லுது, பிதாவை வெளிப்படுத்த சரீர பிரகாரமாய் கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. பிதா எப்படிப்பட்டவர்? நியாயப்பிரமாணத்தில் பார்க்க முடியாது, மோசையில் பார்க்க முடியாது, யோசுவாவில் பார்க்க முடியாது. அவங்களாம் கொஞ்சம் தான் வெளிப்படுத்தினாங்க. பிதா எப்படிப்பட்டவர் என்று 100% வெளிப்படுத்தின கிறிஸ்து ஒருவரே. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். அதுதான் பிதா. அவர் வியாதியை கொடுக்கவல்ல, வியாதியை எடுக்க வந்தார். சாபத்தை கொடுக்கவல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தார். சாபத்தை எடுக்க வந்தார். அல்லேலூயா. இப்போ புரிந்து கொள்ளுங்கள். இப்போ பாருங்க, 2வது வசனத்தில் பார்ப்போம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 3வது வசனம் வாசிப்போமா? சகலமும் அவர் மூலமாய். அவர் அப்படி இடத்துல என்ன போடலாம்? பிராக்கெட்டில் இயேசு போடலாம். இன்னொன்று என்ன போடலாம்? வார்த்தை. கரங்களை தட்டுங்க. வார்த்தை. இப்ப பாருங்க, அவர் மூலமாய். இன்னொன்று சொல்லுங்க, வார்த்தையின் மூலமாய். கீழே பாருங்க, சகலமும் வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் வார்த்தையாலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? வார்த்தை நம்ம கையில் கொடுத்துருக்க வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல். அல்லேலூயா. தரிசனம் உண்டு தான், கனவு உண்டு தான், அதெல்லாம் கொஞ்சம் தான், 5% தான் வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை. அவர் மூலமாய் சகலமும் என்னெல்லாம் உண்டாயிடுச்சு தான் காண்கிற இந்த உலகம் முழுவதும். பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம். எப்படி இந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குது, ஏன் நம்ம இந்த வார்த்தையை தியானிக்கணும், ஏன் இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும், இந்த வார்த்தையை நம்ம ஏன் விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை விசுவாசித்துட்டா ஒரு நாள் இந்த வார்த்தை மாமிசமாய் வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன் என்று நிறைவேறிவிடும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 15 பாருங்க. கொலோசியர் 1:15-16 மைக்கில் வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில். அவர் இங்க யார்? அவர் இயேசு. ஹல்லேலூயா. வார்த்தை. அவர் யாருடைய தற்சுரூபம்? பிதாவினுடைய அப்படியே தற்சுரூபம். பிரைஸ்லா. கீழே பாருங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும். அப்ப அவருக்குள் நம்ம என்ன தியானிச்சுட்டு இருக்கிறோம்? வார்த்தைக்குள். எத்தனை பேர் கேட்ச் பண்றீங்க? அல்லேலூயா. வார்த்தைக்குள். வார்த்தை. அவர் மூலமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? வார்த்தை மூலமாய் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் நம் காண்கின்ற இந்த உலகமும் காணாத உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப அவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களாலும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும்
துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவருக்குள் எல்லாம் நிலை நிற்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய சுகம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய பணம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய பெருக்கம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய வெற்றி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய பூரண ஆயுஷ் நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்க சந்ததியின் ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு வேணும் ஆண்டவரே, அது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க நல்வாழ்வு கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. ஏன் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும்னு புரிஞ்சுக்குங்க. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும் புரிஞ்சுக்குங்க. ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரணும் புரிஞ்சுக்குங்க. சகலமும் அவரை கொண்டு, வார்த்தையை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை மேலே நம்ம கவனம் செலுத்துவோமானா நன்மையும் கிருபையும் நம்ம மேலே கவனம் செலுத்தும். ரொம்ப ஈஸியான வழியை தான் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் எல்லோரும் வாங்க, என்னுடைய நுகம் லெகுவாக இருக்கணும். ஆண்டோடைய நுகம் எப்படின்னா ஈஸியானதை சொல்கிறார். பாரப்படாத, அந்த வசனத்தை படி, இந்த வசனத்தை கேளு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ல மாதிரி சர்ச்சுக்கு நீங்கள் வரும்போது நல்ல தண்ணி நிறைந்த ஒரு வெண்கல குடத்தை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் நினைஞ்சிருவீங்க. அது வந்து கொட்டாமல் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் நிறைவேறும்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் நினைஞ்சிருவீங்க. அதை கூட செஞ்சிருவீங்க. ஒரு அதிகாரம் படிச்சுட்டு வாங்கினா செய்ய மாட்டேங்க பாருங்க. ஏன்னா நம்ம அவர் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் என் நுகம் மெதுவாயும். பிசாசு எப்படி சுமத்துறான் பார்த்தீங்களா? இங்கே குத்திக்கோ அக்கினியில் எப்படி பாரத்தை சுமக்கிறான். நம்ம ஆண்டவர் நம்ம பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு லெகுவானதை கொடுக்குறார். இதை நீ சுமந்துக்கோப்பா. அல்லேலூயா. பைபிள் தூக்கி சொல்லுங்க, இந்த வார்த்தையை சுமந்தா இந்த வார்த்தை என்னை பல தேசத்துக்கு கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிந்துக்கணும். அப்போது இங்கே யோவானுக்கு திருப்பி கொள்ளுங்கள். நான் வார்த்தைக்குள்ளே போகிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் வார்த்தையால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் இப்போ தியானிச்சு கொண்டிருக்கோம். அதை சேர்த்து சொல்லுங்க. வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவன் என்றால் எல்லா நன்மையின் ஊற்று. மரணம் என்றால் எல்லா தீமையின் ஊற்று. ஜீவன் என்றால் ஆசீர்வாதம், வெற்றி, சுகம், நல்வாழ்வு, நமக்கு வேண்டிய நன்மை எல்லாத்துக்கும் ஜீவன் ஊற்றுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளி. அல்லேலூயா. அந்த ஜீவன், அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள வந்துச்சா நம்ம எப்படியா மாறிடுமா? வெளிச்சமா. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? ஏன் வார்த்தையை படிக்கணும்? வார்த்தை நமக்குள்ள வந்து அவருக்கு அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. அது மனுஷருக்கு எப்படி இருக்குதா? ஒளியா இருக்குது. அது மனுஷருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது சுகமாக இருக்குது. அது வெற்றியாக இருக்குது. பாருங்க, அந்த ஒளி இருளிலே, எந்த ஒளி? வார்த்தையாகிய ஒளி மனுஷனுக்குள்ளே வந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. வியாதி அதை பற்றி கொள்ள முடியாது. தரித்திரம் அதை பற்றி கொள்ள முடியாது. சோர்வு அதை பற்றி கொள்ள முடியாது. தோல்வி அதை பற்றி கொள்ள முடியாது. அது அப்படியே பிரகாசிக்கும். அதெல்லாம் கண்மலமே கட்டப்பட்ட வீடு எப்படிப்பட்ட வீடு? மழை வரலாம், காற்று அடிக்கலாம், புயல் மோதலாம், ஆனாலும் அசையாது. ஏன்னா வார்த்தை இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் இப்போ உங்கள் சரீரத்தில் வியாதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வார்த்தையை படிச்சிட்டிங்கன்னா வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. பிரச்சனை உங்களை அணுகாது. போராட்டம் உங்களை அணுகாது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஏன் பயம் வருது தெரியுமா? நமக்கு ஏன் அவிசுவாசம் வருது தெரியுமா?
நமக்கு ஏன் சோறு வருது தெரியுமா? நமக்கு ஏன் புலம்பல் வருது தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஏன் புரணி, அதாவது எப்படி சொல்கிறது, கிரிட்டிசிசன், அதாவது மற்றவங்களை குறைச்சொல் ஏன் வருது தெரியுமா? பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் நம்ம தெரிந்த ஒரு வேத பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். 38 முதல் 42 வசனம் வரை நம்ம வாசித்து பார்க்கும்போது இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வாசிக்கலாமா? மைக்கில் வாசிங்க. பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். இங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். கவனிங்கள், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். மார்த்தாள் மரியாள் நம்ம அடிக்கடி என்ன செஞ்சுருக்கிறோம்? தியானிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே கவனிங்க, ஏற்கனவே நம்ம என்ன தியானிச்சு கொண்டிருக்கோம்னா, மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆவியாக இருக்கிறது. இப்போது இந்த வார்த்தை உள்ள மனிதனுக்கும் வார்த்தை இல்லாத மனிதனுக்கும், வார்த்தை உள்ள மகளுக்கும் வார்த்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை ஆவியானவர் இந்த பகுதியில் வெளிப்படுத்தி வச்சிருக்கார். ஹல்லேலூயா. எல்லாம் என்ன கவனிங்க. அந்த அம்மா பிரைஸ்லா சொல்லுங்க. மேரியம்மா கை தட்டுங்க. மேரியம்மா பிரைஸ்லா. எல்லாம் எங்கே கவனிங்க. பிரைஸ்லா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இப்போ ரெண்டு பேர். இப்போ இந்த மார்த்தாள் அவளுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்யுது என்றால், மனதும் சரீரமும் சரீரம் ஐம்புலன்களை சார்ந்திருக்குது. போன வாரம் நம்ம தியானித்தோம், நம்ம அதை தொடர்ச்சி சொல்கிறேன். சரீரம் என்பது பார்த்தல், கேட்டல், நுகர்தல், முகர்தல், தொடுதல். இப்போ இந்த மார்த்தாள் பார்க்குறா, மரியாள் ஒரு வேலையும் செய்யாமல் கர்த்தருடைய வசனம் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்படி பார்க்குறா, சூழ்நிலையை பார்க்குறா. வேலை நிறையா, சிக்கன் வாங்கி வச்சு இருக்குது, இன்னும் குழம்பு இனிமே தான் வைக்கணும், மசாலா இன்னும் அரைக்கலை, எல்லாமே இருக்குது. இவ சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்துட்டு மனதில் பயங்கரமான கவலை உள்ள வந்துருச்சு. மனது திறக்கப்பட்டிருக்கிறது, சரீரமும் சூழ்நிலைக்காக திறக்கப்பட்டிருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. நம்ம இதில் ஜெயிச்சிடலாம். நம்ம அல்லேலூயா. நமக்கு இனி இந்த கவலைகள், வேதனைகள் வரும்போது நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. இப்போ மனது திறக்கப்பட்டிருக்குது. பற்பல வேலை செய்வதில் மிகவும் கவலைப்பட்டு, இவளுக்கு இங்கே வேலை, நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்குது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது? கவலை இருக்குது. இப்போ மனதை அப்படியே திறந்துட்டான். ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ ஆவி என்பது தான், ஆவியில் தான் கர்த்தருடைய வார்த்தையே இருக்குது. கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார். இப்போ மனதுக்கும் ஆவிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கதவை மூடிட்டான். யாரு? மார்த்தா. சம்பந்தமே இல்லை. வந்திருக்கிறவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைச்சவர். ஹல்லேலூயா. வந்திருக்கிறவர் யாரு? 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு 20,000 பேர்த்துக்கு போஷிக்கிறவர் வந்திருக்கிறாரு. இவளும் போய் உட்கார்ந்து தான் ஆண்டவர் அற்புதம் பண்ணி கொடுத்துருப்பாரு. வந்திருக்கிறவர் இயேசு யார் என்று தெரியாமல், தான் யார் என்றும் தெரியாமல், நமக்குள்ள இருக்கிறவர், நம்முடைய வீட்டுக்குள்ள ஒருவர் வந்திருக்காரு, அவர் மிக மிக பெரியவர் என்று அறியாமல். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசுடைய பொய், பயம், கவலை, வேதனை வந்த உடனே நம்ம பயந்துடுறோம். என்னடா ஆகுன்னு பயந்துடுறோம். உங்களுக்குள்ள ஒருவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒருவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். மார்த்தாள் வீட்டில் உட்கார்ந்தது போல உங்களுடைய ஆவியில கிறிஸ்து இருக்கிறார். தேவன் உலாவி கொண்டு இருக்கிறார். நம்ம யாருன்னு தெரியல, நமக்கு என்னன்னு தெரியல. சின்ன பலவீனமோ, வியாதியோ, பண கஷ்டமோ, சூழ்நிலை வந்த உடனே நம்ம மனதெல்லாம் கவலை, மனதெல்லாம் பயம், மனதெல்லாம் வேதனை.
இவளுக்கு பாருங்க மனசுல வேதனையும் கவலையும் வந்துருச்சு. சரீரத்தில் பார்க்குறா. இப்போ சரீரமும் திறக்கப்பட்டிருக்கிறது, மனதும் திறக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆவி அடைக்கப்பட்டிருக்குது. தான் யார் என்று தெரியல, வந்திருக்கிறவர் யார் என்றும் தெரியல. அதே போலதான் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நம்ம நினைக்கிறோம் என்ன பாஸ்டர் ஓரமாக உட்காந்துருக்குறோம். நான் கிதியோன்னு சொன்னால், எங்கள் வீட்டிலே நான் தான் ரொம்ப சின்ன, எங்கள் குடும்பமே ஏழ்மையான குடும்பம். நிறைய பேத்துக்கு பாருங்கள். இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்தால் உங்களுடைய ஜாதியோ உங்களுடைய படிப்போ உங்களுடைய பலவீனமோ அது அல்ல. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சுபாவம் அல்ல, வார்த்தையை நீங்கள் நம்பணும். வந்திருக்கிறவர் யாரு? அந்த வார்த்தையை கொண்டுதான் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மார்த்தாள் இயேசுவை பார்க்க மறந்து விட்டார், வார்த்தையாக இயேசுவை பார்க்க மறந்து விட்டார். இன்னைக்கு இந்த பைபிள் நம்ம வீட்டில் எப்போதும் இருக்குது. ஹல்லேலூயா. செல்போனில் பைபிள் எப்போதும் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை போல கவலைப்படுற ஆள் யாரும் இதே மார்த்தாள் கேஸ் தான். மனசுலாம் கவலை. சரியத்தை எப்படி பார்க்குறோம், அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம நல்லா இல்லையே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கண் பார்க்குது. இப்போ பாருங்கள், இந்த மரியாள் என்ன பண்ணா தெரியுங்களா? அந்த வசனம் சொல்கிறது பாருங்க, சூப்பர் வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் எப்படி பதிஞ்சிருக்காரு பாருங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து sit before Jesus. யாருக்கு அவள் கண்டுபிடிச்சிட்டா, ஐயா வந்திருக்கிறவர் யாரு? பெரியவர்ரா. அல்லேலூயா. என் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுறவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். பார்த்துட்டான், உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து அடுத்து என்ன செய்யறா பாருங்க, அவருடைய வசனத்தை, இதுதான் ஆதியில் என்ன இருந்தது? அந்த வார்த்தை தான் இந்த முழு உலகத்தையும் படைத்திருக்கிறது என்றால், அந்த வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நான் இரவும் பகலும் கேட்பேன். வசனத்தை கேட்டுக்கொண்டது. இப்போ இவருடைய சுபாவம் எப்படி இருந்துச்சுன்னா, இவருடைய ஆவி வசனத்துக்கு நேராக திறக்கப்பட்டிருந்தது. மனசு ஆத்துமாவை க்ளோஸ் பண்ணிட்டான், சற்று அணைஞ்சிட்டான், அடைச்சிட்டான். ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கு தான் தொடர்பு, இதை அப்படியே மூடிட்டான். மனசில் மதியம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோன்னு கவலை அவளுக்கு அப்படி அடிச்சு. வெளி சூழ்நிலை எதுவுமே பார்க்கல, அவள் பிரச்சனையை பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, வியாதியை பார்க்கல, கடனை பார்க்கல, அப்படியே அடைச்சிட்டான். மனசில் நீங்கள் மனசு நடுமையமாக இருக்குது. இந்த மனசை அப்படியே ஆவி பக்கம் திருப்பிட்டான் மரியாள். அல்லேலூயா. பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்க, மனது என்பது நடுநிலைமை. ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது, ஆவி 100% ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஆவியில் தேவன் வாசம் பண்ணுகிறார், கிறிஸ்து இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். இந்த மனசு இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க இல்லையா, உங்கள் மனசு இப்போ ஆவி பக்கம் சாயுது. ஆவி பக்கம் என்றால் வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படுகிறது, இப்போ சாயுது. ஓகே இனிமேல் கவலை படக்கூடாது. இப்போ ஒரு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி வந்தால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஆவி எங்கே சாஞ்சிருச்சு? வார்த்தைக்கு நேரம். உங்கள் மனசு வார்த்தைக்கு நேரம். இப்போ இந்த மார்த்தாளுடைய மனசு சரீரத்தில் சாஞ்சிருச்சு. எங்கே சாஞ்சிருச்சு? மார்த்தாளுடைய மனசு, ஐயோ இவப்பா எப்படி இருக்கிறா, போய் தலையில் கொட்டலான்னு இருக்குது. கோபம், டென்ஷன் எல்லாம் வந்துருச்சு. என்ன வசனமாக்கும், பைபிளாக்கும், ஜப கூட்டமாக்கும், பைபிள் ஸ்டடிக்கு போனால் தான் எனக்கு இதாக்கும். எனக்கு எவ்வளோ வேலை கிடக்குது, எங்கள் வேலை பெரிய வேலை. நோ 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 நோ. ஹல்லேலூயா. ஏன் தெரியல? மார்த்தாளை போல நாமும் கூட அநேக முறை நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மிக பெரியவர், நம்முடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம கடனை அடைக்கிறவர், நம்முடைய வியாதியை சுகமாக்கிறவர், இப்ப இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு உயர்த்துகிறவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவரோடு நான் உட்கார போறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ
மார்த்தாளுடைய மனசு ஆத்துமா எங்கே சாஞ்சிருச்சு? சரீரத்தில். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், முகர்தல் எல்லாத்துலையும் சாஞ்சிருச்சு. மரியாளுடைய மனது ஆத்துமா எங்கே சாஞ்சிருச்சு? வார்த்தை. அல்லேலூயா. இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மனசு, இந்த ஆத்துமா, இது தாங்க ஆணுடைய வருகை வர, உங்கள் ஜீவன் இருக்கிற வர இது ஆடிக்கிட்டே இருக்கும். இது ஒரே அப்படி நங்கூரமாக என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட. இப்போ நீங்கள் கேட்ட நான் அப்படியே சத்தமாக, சரி மெதுவாக பேசினா கூட கேட்க மாட்டேங்குது, நான் சத்தமாக பேசுகிறேன். சத்தமாக கொஞ்சம் என்ன செய்வீங்க? சரி ரைட்டரா கேட்போம். மனசு என்ன செய்யும்? கொஞ்சம் என்ன செய்யும்? அப்படியே வார்த்தைக்கு நேராக திரும்பும். அடுத்தது என்ன நடக்குன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமேன். அப்படி போட்டு முடிஞ்ச உடனே மனசு நெஞ்சிடும். அடுத்து அது மனசு என்ன செய்யும்? இங்கிட்டு. இதனால தான் வேதவசனம் சொல்வது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை அதினின்று என்ன புறப்படும். அதனால் அப்போ இந்த மனதை நம்ம வார்த்தையிலே, விசுவாசத்திலே, வெற்றியிலே, ஆசீர்வாதத்தில், சுகத்தில், நன்மையில் வைக்கணும்னா ஒரே ஒரு வழி கர்த்தருடைய வார்த்தை. மரியாள் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால் இவளுக்கு டென்ஷன் இல்லை. மரியாளுக்கு பிபி இல்லை, கோபம் இல்லை. இல்லையா? இவளுக்கு என்ன இல்லை? கோபம் இல்லை. இவ்வளோ கத்துறாரு. இப்போ நம்மளாம் என்ன செஞ்சுருப்போம்? வந்திருக்கிறது யாரு? பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க சில பேர், பார்த்தீங்கன்னா ஜோக்காக இருக்கும். பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது பைபிள் யாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, வரம் கட்டவளை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருவாங்க. மரியாள் வாயை என்ன செய்யலை? ஏன் வாயை திறக்கல தெரியுமா? இவன் மனசை மூடிட்டா. மனசை எங்கே கொண்டு வந்துட்டா? லிசன் த வேர்ட் ஆஃப் காட். அவர் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் குழப்பெல்லாம் போயிடும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிக்கணும். நிஜமாக ஒரு குட் நியூஸ் சொல்கிறேங்க. இதுக்கு ஒரே நாளில் நடக்கிற காரியம் அல்ல, தினமும் பயிற்சி வேணும். எது வர பயிற்சி? பரலோகம் போகிற வர இரவும் பகலும் பைபிளில் ஜெபம் பண்ணி, பைபிள் சர்ச்சுக்கு பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வசனத்தை கேட்டு ஆடியோ கேட்டால் தான் உன் ஆத்துமாய் வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. என்ன பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. 30, 60 புரிஞ்சிட்டிங்களா? இது ஒரு விதை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, மார்த்தாளை போல கடைசி வரை நம்ம வாழும்படி தேவன் நம்மளை அழைக்கலை. மார்த்தாள் பிரச்சனை நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பான சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைசி வர பிரச்சனையிலே வாழணும்படி கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கணும். லிசன் வேர்ட் ஆஃப் காட். எது கேட்கணும்? உங்கள் மனசில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பாருங்க, இன்னொன்று ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை தான் உலகம் முழுவதையும் உண்டாக்க முடியுமானா, சூரியன் நட்சத்திரங்களையும் உண்டாக்க முடியுமானா, நம்முடைய பிரச்சனை எல்லாம் இந்த வார்த்தைக்கு முன்பாக எம்மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம பற்றிக்கொள்வோம் என்றால் மிகப்பெரிய காரியம் நமக்கு நடக்கும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:3-4 வாசிப்போமா? வாசலை காக்கிறவன் 3, 4, 5 மைக்கில் வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். பிரைஸ் காட். இங்கே பாருங்க, ஒரு மந்தையை கற்பனை பண்ணுங்க. இப்போ மந்தையில் நிறைய ஆடு இருக்குது. எல்லா ஆட்டுக்கும் ஒரு மேய்ப்பன் பேர் வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. பேர் வைக்க முடியுமா? அப்படி என்றால் இந்த ஓமை யாரை குறித்தான் சொல்லப்பட்டிருக்குது? நம்மை குறித்து தான். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? இப்போ நம்முடைய பேர்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகின்றான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகின்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அல்லேலூயா.
நீங்கள் தேவனுடைய ஆட்டுக்குட்டி. நீங்கள் மரியாதை போல லிசன் த வேர்ட் ஆஃப் காட், தேவ சத்தத்தை கேட்டு பின்னாடி போவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மரியாதை போல கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஆடு, உங்களை அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். பாருங்க, அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு அற்புதமான வார்த்தை 5. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். அல்லேலூயா. இப்போ இந்த மார்த்தாளுக்கு என்ன சத்தம்லாம் கேட்டுச்சு? அந்நிய சத்தம். சூழ்நிலை பார்த்தியா இப்படி இருக்குது? உன் பிரச்சனையை பார்த்தியா? எவ்வளோ ஜெபம் பண்ண, இன்னும் உனக்கு பதில் கிடைக்கல. இன்னும் பண பிரச்சனை தீரலை. இன்னும் குடும்பம் மாறலை. இன்னும் வியாதி மறையலை. இன்னும் நீ இப்படி தான் இருக்கிற. இதில் அந்நியருடைய சத்தம். இப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ அவருடைய ஆடுகள் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. லிசன் த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை, அவ்வளோதான். இப்போ அப்பா சொல்கிறாங்க, அடுத்த வசனம் யோவான் சுவிசேஷம் 10 லூக்கா சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்லையா? சொல்ல மாட்டேங்க, வெளியே சொல்ல மாட்டேங்க. இல்லையா? மார்த்தாளே மார்த்தாளே, உங்கள் பேர் போட்டு மார்த்தாள் மட்டும்தான் பெண் பேர் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு. நாங்களாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு அப்படின்னு. இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அல்லேலூயா அல்லேலூயா. மணியே அவன் சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, எத்தனை காரியமா? அநேக காரியம். பக்கத்து வீடு இவங்க கவலைப்பட்டு, இவங்க கூட பிறந்தவங்க கவலைப்பட்டு, இவங்க உறவினருக்கு கவலைப்பட்டு, வெளியே போகிற ஆட்கள் கவலைப்பட்டு, அந்த அக்கா இப்படி சொன்னாங்க அதையும் கவலைப்பட்டு, எங்கள் பெரியம்மா சொன்னாங்க அதையும் கவலைப்பட்டு. ஆனால் ஒன்று மட்டும் கவலைப்பட மாட்டாங்க. பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, சர்ச்சு எப்படி இருக்குது, சர்ச்சில் என்ன நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, தேவராஜ்யத்துக்கு கவலைப்பட்டா நல்லது, ஆத்துமா அலையுதுன்னு சொல்லி கவலைப்பட்டா நல்லது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு. அப்போ கவலைப்பட்டு கலங்கணுன்னா நம்ம ஒன்று தாழ்மையாக நம்ம ஒத்துக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கல, கர்த்தருடைய வார்த்தை நம்ம மனசில் இல்லை. தாழ்மையாக எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கொள்வீங்க? தாழ்மை என்றும் ஆண்டவரே, நிஜமாக தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுக்குங்க. அதான் ஆண்டவர் சொன்னால், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து. அப்போது நம்ம ஏன் இப்படி அலையணும்? இப்படி அலைஞ்சிட்டிங்கன்னா, நான் உண்மை சொல்கிறேன் கேளுங்க, வருஷம் போய்கிட்டே இருக்கும், வருஷம் நெஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு தான் கடைசி என்ன தெரியுமா? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு விரக்தி வந்துடுது, சபை மேலே ஒரு விரக்தி. இந்த ஊழியக்கா பாஸ்டர் எப்பயும் அப்படி தான் சொல்லுவார், ஆசீர்வாதமாக சொல்லுவார். நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது. நமக்கு என்ன செய்ய மாட்டுது? இது யார் தப்பு? பாஸ்டர் மேலேயா உங்கள் மேலேயா? இப்பயே தெளிவாக ஒத்துக்குங்கய்யா, எழுதி வச்சுக்கிறேன் ரிப்போர்ட். யார் மேல் தப்பு? உங்கள் வாழ்வுக்கு, உங்கள் தோட்டத்திலே, உங்களுடைய மனதில் நீங்கள் தான் வார்த்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்போ தேவையானது ஒன்று என்னது? மரியாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கினது. ஆதியிலே அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. வசனத்துக்கு இப்போ பாருங்க, நம்ம சீக்கிரமாக திருப்பி கொள்ள போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர், நம்ம 2 கொரிந்தியர் 6:16-18 நம்ம போன வாரம் வாசித்தோம். இப்போ இந்த நாளில் கூட இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1வது வசனம்.
அதே மாதிரி 2 தெசலோனிக்கர் 1:1 பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்க அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க கவனிங்க. நீங்கள் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க பிரச்சனைக்குள்ள இல்லை, கவலைக்குள்ள இல்லை, போராட்டத்துக்கு நடுவில் நீங்க இல்லை. உங்களுடைய ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி எங்க இருக்குதுன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ள. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், இந்த ஊழியம், உங்கள் வேலை, உங்கள் பொருளாதாரம் எல்லாம் எங்கே இருக்குது தெரியுங்களா? பிதாவாகிய தேவனுக்குள்ள. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எடுக்க முடியலன்னா நம்ம அடுத்த வாரம் உங்களுக்கு நான் அந்த வசனத்தெல்லாம் எடுத்து காட்டுறேன். 1 தெசலோனிக்கர் 1:1 இப்போ என்னை கவனிங்க. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நாங்கள் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறோம். கண்மலை வெடிப்பில் நாங்கள் இருக்கிறோம். சத்துரு தொட முடியுமா? உங்களை பிரச்சனை தொட முடியுமா? அப்போ நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் திருப்பணும். இந்த மரியாள் நான் எங்கே உட்காந்துருக்கேன் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவுக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். அவர் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்குறோம், காரில் போயிட்டுருக்குறோம். நாங்கள் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்குள்ளும். ராத்திரி என்னையா 12 மணினாலும் 1:30 மணினாலும் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் ஒன்று சொல்லணும், சத்தியம் நாங்கள் பிதாவாகி. உடனே ஒரு சின்ன ஒரு கோயில்களை பார்த்த உடனே பயப்படக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாகும். உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக செய்கிற உங்களுக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லைனால. பாருங்கள், யாத்திராகமம் 25:8 வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அவர் வாசம் பண்ணுகிற வீடு எங்கே தெரியுமா? நம்முடைய ஆவி. அல்லேலூயா. உங்களுடைய ஆவியும் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக மாறிச்சு. ஏற்கனவே சொன்னேன், மனசு அவரோட வருக வர அதை என்ன செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்? வார்த்தை ஆவியிலேருந்து தான். இன்னொன்று வசனம் சொல்கிறது, லேவியாகமும் 26:11-12 நான் வாசிக்கிறேன். உங்கள் நடுவே எனது ஆராதனை கூடாரத்தை அமைப்பேன், நான் உங்களிடமிருந்து விலகி செல்ல மாட்டேன். அல்லேலூயா. அது எங்கே? நான் உன்னை விட்டு விலகுதுன்னு உன்னை. உங்கள் மனசில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாங்க, ஆனால் தேவன் உங்களை ஆவியில் இருக்கிறார். நான் உங்கள் நடுவே என் ஆராதனை கூடாரத்தை அமைப்பேன். என்ன ஆராதனை கூடாரம்னா என்னது? அங்கே துதி இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண? நான் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் துதிக்க எங்கே இருக்கின்றீர்கள்? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் ஆராதனை கூடாரத்தை என்ன செய்வேன்? அமைப்பேன். அவர்களை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை. உன்னை எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? இப்போ மனசுலையா இருக்காரு? மனசில் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஆட்கள் கோவப்பட்டேன்னா போயிடுவாரு. பாருங்க, என்ன மனதில் நம்ம எவ்வளோ ஏற்றத்தால் வருது இல்லையா? மனதின் அடிப்படையில் இருந்தால் யார் கூடயும் அவர் என்ன செய்ய முடியாது? பரலோகத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. எங்கே வாசம்? கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் என்றால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை ஒளிந்தன, எல்லாம் எங்கே புதிதாயின? அல்லபடி. நீங்கள் யாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். உங்களுடைய ஆவி விசேஷமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆவியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அங்கே ஆராதனை கூடாரத்தை அமைச்சிருக்கிறாரு. அவர் அதை உங்களை விட்டு அவர் விலகுவது இல்லை. பாருங்க, இன்னொரு வசனம் 26:12 நான் உங்களோடு நடந்து உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் எனது ஜனங்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ள தேவன் உங்களோடு வாக் பண்ணுகிறார், உங்களோடு கிறிஸ்து வாக் பண்ணுகிறார், உங்களோடு ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல.
பாக்கெட்டில் ரூபா இல்லாமல் இருக்கலாங்க, வாடகை வீட்டில் இருக்கலாங்க, உங்களுக்கு பிரச்சனை நிறையா இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவ யார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லா சூழ்நிலையும் மாறிவிடும், எல்லா பிரச்சனையும் மாறிவிடும், எல்லா கவலையும் மாறிவிடும். அவர் என் கூட நடக்கிறாரு. பாருங்கள், இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4:6 எல்லாம் எடுத்துவோமா? 4:6 ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. 5லேருந்து கூட வாசிக்கலாம். எபேசியர் 4:5-6 வாசிக்கலாம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே கர்த்தரும். நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரே தேவன், ஒரே கர்த்தர், கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். எத்தனை ஞானஸ்தானம் இருக்குது? ஒரே ஞானஸ்தானம். இல்லையா? குழந்தை ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம் தான். மூழ்கி பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினால் எடுக்கிற ஞானஸ்தானம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் என்ன செய்கிறாரா? இருக்கிறார். அது தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிள் சூப்பராக போட்டிருக்குது. அவர் எல்லாரையும் நடத்துகிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன எப்படி இருக்கிறாரு? நீங்கள் உங்களை நடத்த அனுமதிக்காதீங்க, நீங்கள் அவரை சார்ந்துக்குங்க. அவர் நடத்தினான்னா உங்கள் பாதை ராஜா பாதை. அவர் நடத்தினான்னா 2 மீன் 5 அப்பம் போதுமான அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் பெருகிறோம். அவர் நடத்த வேண்டும் என்றால் எங்கே போகணும்? வார்த்தைக்கு போகணும். அவர் எல்லார் மேலும் இருக்கார். என்னன்னா எல்லோரையும் அவர் நடத்துகிறார். இன்னொன்று, எல்லோருக்குள்ளும் செயல்படுகிறார். உங்களுக்குள் யார் செயல்படா தெரியுமா? பிசாசு இல்லைங்க, தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை நடத்துகிறார், எனக்குள் செயல்படுகிறார், எனக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் கடவுளை கும்பிடுறதுக்காண்டி காசிக்கும் கன்னியாகுமரிக்கும் பல இடத்துக்கு போயிட்டு வராங்க. சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு வந்துட்டேன், ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு வாங்க, கொஞ்சம் கேரளா பக்கம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும். இல்லை அங்கேயும் ஒன்றும் நடக்கல, இல்லை அப்படின்னா அங்கே குஜராத் பக்கம் போங்க. இப்போ தேவன் மனுஷனிடத்தில், அவருடைய பிள்ளையாகிய நம்ம இடத்தில் அவர் வாசம் பண்ணுறாங்க. அவர் உண்மையான தகப்பனுங்க. அல்லேலூயா. அதனால தான் பிள்ளை கூடயே இருக்கணும் விரும்புகிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க கூடயே இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க கூடயே இருக்கணும். ஆனால் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேதுங்க? விரும்ப மாட்டேதுங்க. பாருங்க. அல்லேலூயா. வயசான பாட்டி தாத்தாலாம் பாருங்கள், பேரன் பேத்தி அப்படி கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி நம்மளுடைய தகப்பன் எப்படி தெரியுமா? என் பிள்ளை கூடயே இருக்கணும். அல்லேலூயா. அதை நம்ம எப்படி விரும்புகிறா இருப்பாங்க. நீங்கள் நான் விரும்புகிறது எப்படின்னா, என்னையை சேர்த்துக்காங்க, உங்களெலாம் சேர்த்துக்கணும். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதும், பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் எப்படி விரும்புகிறார் தெரியுமா? நான் உன் கூட எப்போது இருக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் உண்மையான தகப்பன். அவர் உங்கள் கூடயே இருக்கிறார். சொல்லுங்கள், என் கூட சொல்லுங்க. என்னை நடத்துகிறார், எனக்குள்ளே இருந்து என்னை நடத்துகிறார், எனக்குள் செயல்படுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். இது எங்கே பயிற்சி பண்ணணும்? மனசில். நீங்கள் வேலைக்கு போகும்போதோ வெளியே போகும்போதோ வரும்போதோ நீங்கள் சொல்ல, எனக்குள் அவர் செயல்படுகிறார், எனக்குள் அவர். ஆகையால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் படிப்பு வாய்க்கும், என் பிஸ்னஸ் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். அவர் எனக்குள் வசிக்கிறார், உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள், இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கொலோசியர் 3:3 சொல்லப்படுகிறது. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் எப்படி மறைந்திருக்குதா? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ள. பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. கண்மலை வெடிப்பில் தேவன் நம்ம மறைத்து வச்சுருக்காரு. பைக்கில் ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது, வெளியே போகும்போது, வரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும், நீ தனியாக இல்லை, நீ இயேசுக்குள்ளே இருக்கிற. ஹல்லேலூயா. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்து இயேசுவுடன் கூட தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. உன்னதமான மறைவில் நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கீங்க.
ஆனால் உங்கள் மனசில் வரலன்னா மார்த்தாளை போல் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இந்த சட்டரை நெஞ்சிருவீங்க, திறந்துருவீங்க. மரியாளுக்கு ஏன் அது இப்படி விசுவாசனா? அவர்கிட்ட நான் உட்காந்துருக்கேன். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:28. எல்லாரும் எடுப்போமா? புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் 17:28. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கின்றோம், அசைகின்றோம், இருக்கின்றோம். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்துகிறார், அவர் உங்களில் செயல்படுகிறார், அவர் உங்களுக்குள் வசிக்கிறார். இங்கே போட்டிருக்குது, பவுல் எழுதுகிறார், அவருக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க? அவருக்குள் அசைகிறீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நீங்கள் உணர முடியும். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே அசைஞ்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவருக்குள்ள. ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள்ள பிழைக்கிறோம்னா அவருக்குள்ள வாழ்கிறோம். இப்படி சொல்லலாம். அவருக்குள் நடக்கிறேன், அவருக்குள்ள உட்காந்துருக்கிறேன், அவருக்குள்ள படுத்தாலும். தாவீது சொல்கிறான், நான் படுத்து கொண்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் தியானிப்பேன்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் படுக்கும்போது கூட சொல்லணும், நான் அவருக்குள்ள படுக்கிறேன், அவருக்குள்ளே நான் எந்திக்கிறேன், அவருக்குள்ளே நான் வேலை செய்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே நான் படிக்கிறேன், அவருக்குள்ள அவர் என்னை சூழ்ந்து இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களை எவனா எதிர்க்க முடியுமா? ஹல்லேலூயா. முடியவே முடியாதுங்க. பிரேஸ்லா. நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கான்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நேராக கை நீட்ட முடியாது. பிரேஸ்லா. கை நீட்டினா அவனுக்கு தூக்கம் வராது. நிஜமாங்க. என் வாழ்க்கை நிறைய நடந்திருக்குது. நான் அமைதியாக வந்துடுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் என் நிலைமை ஒன்றுமே அப்படி தெரியலையே. உங்கள் கண்ணாடி எங்கே இருக்குது? வார்த்தை தான். வெளிப்புறமாக பார்த்தா நீங்கள் யாருன்னு தெரியாது. நீங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு 15 ஒரு அரை மணி நேரத்துக்கு பிரெயின் லாஸ் ஆனால் எப்படி இருப்பாங்களோ அரை மணி நேரத்துக்கு. ஆனால் தேவோட பிள்ளைகளாகி நீங்கள் யாருன்னு தெரியாமல் நம்ம நினைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு வீடு ஞாபகம் இல்லை, என்ன செய்வீங்க? திரும்ப அவங்களுக்கு வீடு ஞாபகம் இல்லையா? இப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்மளோட வாழ்க்கையிலும் கூட இப்படி தான். நம்ம யாருன்னு நமக்கு என்ன செய்யலை, அநேக முறை தெரியல. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் பார்த்துருக்குறோம். நம்மளோட ஆவி, ஆத்துமா, சரீரம். மரியாள் என்ன பண்ணான்னா ஆவியும் ஆத்துமாவை கொண்டு போய் வார்த்தைக்கு நேராக கனெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கதவை அடைச்சிட்டா. அதனால தான் அவள் திட்டும்போது அவள் திரும்ப என்ன செய்யலை. அப்போ ஒருத்தவங்க திட்டும்போது நீங்கள் திரும்ப திட்டுனீங்கன்னா புரிஞ்சுட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ சண்டையே வராது. ஹல்லேலூயா. திட்டும்போது நிஜமாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் வேலையெல்லாம் விட்ட புதுசில் எங்கள் அம்மா சாப்பாடு எனக்கு டைனிங் டேபிளில் போட்டுட்டு 1 மணி நேரம் திட்டுவாங்க. 1 மணி நேரம் திட்டுவாங்க. நான் மெதுவாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, டே நான் இவ்வளோ பேசுகிறேன், அந்த சுவர்கிட்ட பேசுனா கூட அது கூட அழுது இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எந்த கான்சியன்ஸுக்குள்ளே போயிட்டோம்? வார்த்தையின் கான்சியன்ஸ். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என் சுபாவத்தை பார்த்துருக்காங்க. கொஞ்சம் சரியில்லைன்னா தட்டெலாம் வீட்டில் என்ன செஞ்சிடும், பறக்கும். நான் உள்ள நுழையிறனால நடுங்குவாங்க வீட்டில். இப்போ எங்கள் அக்காவெல்லாம் நான் திட்டியிருக்கிறேன் எல்லாத்துக்கும். ஏன் நான் தான் விஐபி எங்கள் வீட்டில். எதுவானாலும் எனக்கு தான் வைக்கணும். பிரைஸ் காட். அவள் புரிஞ்சுக்குங்க. அப்போது நம்ம இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம நிலைமை என்ன செஞ்சிடும், மாறிடும். ஹல்லேலூயா. இப்போ மார்த்தாள் என்ன பண்ணான்னா மனதை வார்த்தைக்கு நேராக கனெக்ஷன் பண்ணாமல் வெளியே கனெக்ஷன் பண்ணிட்டான், சூழ்நிலையில் கனெக்ஷன் பண்ணிட்டான். நீங்கள் நம்ம நிறையா பேர் இப்படி இருக்கலாம். ஆனால் ஆவியான சொல்லார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு
செவி. இது குட் நியூஸ். அல்லேலூயா. நீங்கள் யாருடைய ஆடு? நீங்கள் ஐயோ மார்த்தாள் அப்படி போக வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் கவலைப்படுற ஆளே கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? புத்தி தெளிஞ்சிடுச்சு. உங்களுக்கு பிரெயின் திரும்ப டக்குன்னு ஒர்க் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, என் பிரெயின் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னோட இருப்பிடம் என்ன, எனக்குள் யார் இருக்கிறா என்று எனக்கு வெளிச்சம் வந்து விட்டது. அல்லேலூயா. மூளை நல்லா இருக்குதா? ஆமென். வெளிச்சம் வந்துருச்சு. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்க. இப்போ நீங்கள் யார் தெரியுமா? நான் அவருக்குள்ளே அசைகிறேன், அவருக்குள்ளே சமையல் பண்ணுறேன், அவருக்குள்ளே நான் படிக்கிறேன், அவருக்குள்ளே நடக்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன். அல்லேலூயா. இன்னொன்று பார்த்தோம், அந்த வார்த்தை மாமிசமாக இன்றைக்கி நம்ம நம்புகிற வாக்குத்தத்தம் எல்லாம் ஒரு நாள் பலிக்கும், கண்டிப்பாக நிறைவேறும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக விதைச்சதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அறுவடை பண்ணுவீர்கள். கண்டிப்பாக அந்த வார்த்தை மாமிசமாய் வெளிப்படும். நானும் நீ வீட்டார் என்ற கர்த்தரே என்ன செய்வோம்? நாங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவோம். எல்லாம் எழுந்து நிற்போம்மா. பிரைஸ்லா. ஒன்றை மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு காரியத்துடைய கடைசி தொகை என்னென்னா, உங்கள் மனதை வார்த்தைக்கு நேரம் வச்சுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மார்த்தாள் அல்ல. பிரைஸ்லா. நீங்கள் மரியாள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியும். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். நீ என்னுடையவன், நான் உன்னை என்ன செய்து விட்டேன்? தெரிந்து கொண்டேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு, என் ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்தை கேள. இதுதாங்க. பணமே இல்லையே, என்ன செய்ய போறீங்க? கேட்காது. பணம் இருக்குது. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? விசுவாசம் எப்படி வேலை செய்யும்? இப்படி தான் வேலை செய்யும். சத்தத்தை, அந்நியனுடைய சத்தத்தைனா வியாதி சத்தத்தை அது என்ன செய்யாது? கேட்காது. பற்றாக்குறை சத்தத்தை கேட்காது. அவிசுவாசமான சத்தத்தை கேட்காது. யார் என்ன சொன்னாலும் கேட்காது. அல்லேலூயா. கர்த்தரையே முன்னின்று நிறுத்தும். அல்லேலூயா. நான் கர்த்தரை தொடர்ந்து தேடுவேன். ஆராதனைக்கு நான் தொடர்ந்து போவேன். ஆராதனைக்கு முன்கூட்டியே வந்த தேவ சமூகத்தில் நான் ஆராதிப்பேன். பைபிள் ஸ்டடிக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆதியிலே வார்த்தை இருந்தது, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் தேவ மரியாதை போல அவருடைய பாவத்தில் அமர்ந்து லிசன் த வேர்ட் ஆஃப் காட். நான் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேன். தேவையானது அது ஒன்றே. பாருங்க, வேறு எவ்வளோ இருக்குது உலகத்தில். இருக்குதா இல்லையா? நான் யோசித்து பார்க்குறேன். பாருங்க, உலகமே பல காரியத்தை தேடிக்கொண்டிருக்குது. கர்த்தர் சொல்லாரு, தேவையானது. ஏன்னா இந்த உலகத்தை படைத்தது வார்த்தை தானே. அந்த வார்த்தையின் கீயை உன் கையில் கொடுக்குறார் ஆண்டவர். எப்படி பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இல்லை பாஸ், நிறைய வேலை வேணும், படிப்பு வேணும், அந்தஸ்து வேணும், வீடு வேணும், எல்லாம் உண்டு தான். நீ இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா எல்லாம் வந்துடும். இந்த வார்த்தை தான் நீங்கள் நானும் காண்கின்ற நட்சத்திரத்தையும் சூரியனையும் இந்த உலகத்தையும் படுத்திருக்குமானா நம்முடைய தேவைகளை அவருக்கு அற்பமான காரியங்க. எத்தனை வீடுனாலும் கொடுத்துருவாரு, எவ்வளவு பொருட்களாலும் கொடுத்துருவாரு. நீங்கள் 100 பேத்துக்கு வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு உங்களை உயர்த்திடுவார். வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா. வேலை முக்கியம்தான், அதை காட்டில் வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு படிப்பு முக்கியம்தான், அதை காட்டில் வார்த்தை முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் இது வார்த்தை கிட்ட வந்து மரியாதை உட்கார்ந்துட்டால் அங்கே தான் நம்மளும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் மார்த்தாள் அல்ல. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை கேளாதனால் அதுக்கு பின்னாடி போகாது. அல்லேலூயா. போகாது. ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. எங்களுடைய மனதை தெளிவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்களும் எங்கள் சபை மக்களும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள, இது மனதுக்குள்ள வைக்க, மரியாதை போல உங்கள் சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்போ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆஸ்வதிக்கிறேன். இந்த நாள் முதல் ஆவியான கிரியை செய்யுங்க. தேவனுடைய செய்தியை அடிக்கடி கேட்கட்டும், வசனத்தை அடிக்கடி படிக்கட்டும். ஆவியான எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. கவலைகள், வேதனைகள், அவிசுவாசம், சோர்வுகள் எங்கள் காதில் கேளாதபடிக்கு நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம், வெற்றி, சுகம், நல்வாழ்வே கேட்க உதவி செய்யும் ஆண்டவரே.
ஆவியானவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ். அப்படியே நம்ம திருவந்துக்குள்ள